அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. மகரிஷி முகுந்தன் அவர்கள் பள்ளிபாளையம் கொங்கு மண்டபத்தில் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா 2 நாள் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள்மா. வெங்கடேசன், கனிமொழி மேடம் அவர்கள், பாக்கியலட்சுமி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவில் 2வது நாள் நிகழ்ச்சிகள் இனிதே காலை 7 மணியிலிருந்து பம்பை குழு மங்கள இசையுடன் மிக சிறப்பான முறையில் தொடங்கி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 2வது நாளில் மகளிர் அணிக்கு தனியாக ஒரு கருத்தரங்க நிகழ்வுகள் நம்ம எப்பொழுதுமே வழக்கம் போல் நம்ம ஏற்பாடு செய்வது வழக்கம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய மகளிர் அணிக்கு மிக சிறப்பான முறையில் தலைமை தாங்கி ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அடுத்தபடியாக மீனாட்சி வெங்கடேசன். நாங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் மறக்காமல் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மீனாட்சி வெங்கடேசன் அவர்களை வருக வருக என் அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக கனிமொழி மேடம் அவர்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தில் ஆரம்பித்ததுலேருந்து போல வழக்கம் போல் இவர்கள் இருவரும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நம்ம மகரிஷியில் மிஸ் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நட்பு உறவுகள், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாரி இருந்து இவர்கள் இருவருமே எல்லா நிகழ்வுகளுமே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்பதை அழைக்கின்றேன். வாழ்த்துறை வணங்க. ஏன்னா இப்போ நேரம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் சுருக்கமாக ஷார்ட்டாக எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஜோதிட ஜாம்பனுலாம் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சொற்பொழிவெல்லாம் உங்களுக்கு கேட்க இருக்கின்றது. அதற்கு தகுந்த மாதிரி ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு நம்முடைய மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய கைத்தட்டலோடு. நன்றி வணக்கம் சொல்லிடுவீங்களா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழா மிகவும் சீரோடும் சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு மகரிஷி முகுந்தன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். மீனாட்சின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சமாக பேசுங்கன்ட்டாங்க. சரி, எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? சத்தம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. 2 விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன், சரிங்களா? 2 பாயிண்ட். இப்போ கேது பகவான் பற்றி பேச சொல்லி தான் தலைப்பில் கொடுத்துருந்தாங்க. ராகு பகவான் அப்படின்னா பிரம்மாண்டம், கேது பகவான் அப்படின்னா ஞானம், இல்லைங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞான பொருள் தானே. காலையில் 5 மணியிலிருந்து 6 மணிக்கு யாரெல்லாம் குளிக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் தேவ குளியல். அதைத்தான் சொல்ல வரேங்க, சரிங்களா? அதுவும் வீட்டு பெண்கள், திருமணமான பெண்கள் காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கட்டாயம் குளிக்கணும். அப்பதான் ஆத்ம பலம் ஏற்படும். எல்லாம் ஓகே பாப்பா? சரிங்களா? ஏன்னா காலையில் 4லிருந்து 6 மணிக்குள்ள குளிப்பது தான் தேவ குளியல். சூரிய பகவான் உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அதற்கு பெயர் அரக்க குளியல். நோய்கள் வந்து தாக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த 60ஆம் கல்யாணம் யார் எப்பெல்லாம் பண்ணணும் அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றேன். எனக்கு எல்லாரும் கவனிச்சிங்கன்னா சொல்லிடுவேன் நான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் வேணுமா? சொல்லாங்களா? ஏன்னா 60ஆம் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய ஆய்வு ஒரு 18 வருஷம் ஆய்வு, அதில் சொல்கிறேன் நான். 60வது கல்யாணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது மகாவோட திசா புத்தி காலங்களோ, 6, 8, 12 திசா புத்தி காலங்களோ, இல்லை 6, 8, 12 சம்பந்தம் கோச்சாரத்தில் கேது பகவான் நின்ற காலத்திலோ, உங்களுடைய கடைசி வாரிசு அவங்களுக்கோட 8, 12 திசா புத்தியும் கேது மகாவோட பாதிப்புகள் இருக்கும் காலத்தில்
60வது கல்யாணம் செய்யக்கூடாது. அதே போல் லங்ஸு ஸ்கின்ல அந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கும் பொழுதும் செய்யக்கூடாது. செய்தால் ஆயுள் குற்றம் ஏற்படும். ஐயா சரிங்களா? என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், பட் இருந்தாலும் யார் எப்போ செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிட்டேன். அனைவருக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் நன்றிகளும். மிக சிறப்பான முறையில் மேடம் இங்கே நில்லுங்க, இங்கே சென்ட்ரலில் நில்லுங்க மேடம். வாங்க மேடம். கவிதா மேடம் வாங்க. நம்ம ஒவ்வொரு மகளிருக்கும் நம்முடைய கவிதா மேடம் அவர்கள் பொன்னாடை போற்றி சீல்டு கொடுத்து அவங்களுக்கு சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஐயா அந்த சீல்டு கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயா எல்லாம் கழட்டிக்கலாங்கய்யா, கழட்டிக்கலாம். குருநாதர் சொன்னார்னா எடுத்துக்கலாங்கய்யா. இருந்தாலும் ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நம்முடைய தொடர் ஜோதிட சேவையை பாராட்டி நம்முடைய மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு ஜோதிட வளர்ச்சி நாயகி என்ற விருதை கொடுத்து சிறப்பிக்க இருக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோடு. ஆமாம் போலாங்க. அடுத்து நம்ம பரணி பாரதியோட ஏவி ரெடி பண்ணிடுங்க. கரகோஷத்தை எழுப்பி எங்கள் குருநாதரை சந்தோஷப்படுத்துங்கள். தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பு பரிசாக அளிக்கின்றோம். மென்மேலும் சிறந்து வழங்க மனதார நல்வாழ்த்துகள். ஜோதிட வளர்ச்சி நாயகி என்று பட்டம் அளித்தமைக்கு மகரிஷி முகுந்தன் அவர்களுக்கும் மணிமுருகேசன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துகள். வாழ்க வளத்துடன்.